ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட 3 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். முட்டையை பொடி மாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு நார்மலாக சேர்க்குறத விட ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு முட்டை பொடி மாஸ் ஆனதுக்கப்புறமா நாம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூட ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினாலே போதும். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு கேரட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ கேரட் பீன்ஸு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸு எல்லாமே ஒரு 3/4 பதம் அளவுக்கு வேகணும், நல்லா வெந்துடக்கூடாது. இந்த டைமில் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இப்போ நாம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே ஒரு 3/4 பதம் அளவுக்கு காய்கறிகள் எல்லாமே வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்ததும் நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். அது கூடவே சிக்கன் 65 இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முட்டை பொடி மாஸ், சிக்கன் 65, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நல்லாவே கலந்தாச்சு. இந்த டைமில் 200 கிராம் அளவுக்கு பாசுமதி ரைஸை வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாசுமதி ரைஸை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாசுமதி ரைஸை
ஒரு 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு நாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்க்கும்போது சாதம் நல்லா உடையாமல் உதிரி உதிரியாக வரும். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டலில் கிடைக்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தேவைக்கேற்ப மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நாம் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.